ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இங்க நம்ம சேனலோட நம்மளோட இணைந்திருக்கிறவர் திருமதி சரண்யா முரளி அவர்கள். அவர் எனக்கும் புதியதல்ல, உங்களுக்கும் புதியவர் அல்ல. இன்னைக்கு அவ ஆழ்வார்களை பத்திலாம் போன மாசம் அதுக்கு முந்தின மாசம்லாம் அவர் சொன்னதை நம்ம அனுபவிச்சுன்னு வந்துன்னு இருந்தோம். இன்னைக்கு வேற ஒரு டாபிக்கை பத்தி அவர் பேச போறார். என்ன அப்படின்னா, மார்கழி மாசம் அப்படின்னாலே பொதுவா எல்லாருக்குமே உகந்த மாதம், ஆண்டாளுக்கு உகந்த மாதம், கிருஷ்ணனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாமும் அது உகந்த மாதம் தான். அந்த மார்கழி மாசம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது திருப்பாவையும் திருவரங்கநாதனும் தான். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையும் அப்புறம் அவள் மணந்த திருவரங்கநாதனும், ஸ்ரீரங்கநாதர் பெரிய பெருமாள் தான். அந்த மார்கழி மாசம் 365 நாளுமே திருவரங்கம் விழா கோலத்தோட தான் இருக்கும். அப்படின்னாலும் மார்கழி மாசம்ங்கிறது ஒரு விசேஷமான ஒரு மாசம். அந்த மாசத்துல பகல் 10 ராப்பத்து அப்படின்னு 20 நாட்கள் கொண்டாட்டம் தான் அங்க. அதே மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி மார்கழி மாசம்னு ஒண்ணு நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது திருப்பாவைன்னு சொன்ன மாதிரி வைகுண்ட ஏகாதசியும் ஒண்ணு. வைகுண்ட ஏகாதசின்னு சொன்னாலும் திருப்பியும் நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஸ்ரீரங்கம் தான். இந்த 20 நாட்கள் அந்த ஸ்ரீரங்கத்துல அங்க இருக்கிற பெரிய பெருமாளும் சரி, நம்பெருமாளும் சரி, ஆழ்வார்களும் சரி, ஆழ்வார்களுடைய அடியவர்களும் சரி, எப்படிலாம் இந்த 20 நாட்களை அப்படியே கோலாகலமா கொண்டாடுறா அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கணும்னா எல்லாராலையும் ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியுமான்னு தெரியாது, எல்லாரும் ஸ்ரீரங்கத்துல இருக்க முடியுமான்னு தெரியாது. நம்ம இருக்கிற மாதிரியே நமக்கு இன்னைக்கு ஒரு அனுபவத்தை நமக்கு தரப்போறா சரண்யா அவர்கள். ஏன்னா அவ இருக்கிறது ஸ்ரீரங்கவாசி தான். அங்க ஒரு நிகழ்ச்சிகளையும் ஒரு விழாக்களையும் அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். எனக்கு அவளை பார்த்தா அப்படித்தான் தோணும். திருவரங்கத்துல இருக்கிறதுனாலே அதுக்கு ஒரு தனி அதிர்ஷ்டம், பெருமாளோட பேரு கிடைச்சு அனுகிரகம் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனலா ஒரு நம்பிக்கை. அதனால நம்மளாம் இப்ப ஸ்ரீரங்கம் போக முடியாட்டாலும் இந்த 20 நாட்களும் வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை பத்தியும் அங்க எப்படிலாம் அதை கொண்டாடுறா அப்படிங்கிற பத்தியும் நம்மளோட ரொம்ப அழகா இன்னைக்கு பகிர்ந்துக்க வரா திருமதி சரண்யா. வாங்கோ. இனிமே நீங்க தான் எங்களோட உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கணும். கண்டிப்பா. நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். எல்லாரும் இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா வைகுண்ட ஏகாதசி பெருவிழா, சாதாரண விழா இல்ல, பெருவிழா. 21 நாட்கள் இந்த விசேஷமான திருநாள் நடைபெற்று. இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு எல்லாரும் வர எங்க இருந்து வரோம், எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ராஜகோபுரத்துல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம எல்லாரும் இப்ப ராஜகோபுரத்துல இருக்கோம். இந்த ராஜகோபுரம் ஆசிரியாவிலேயே மிகப்பெரிய உயர்ந்த கோபுரம். இந்த கோபுரத்துல இருந்து அப்படியே மெல்ல உள்ள போனோம்னா ரெங்காரெங்கா கோபுரம். ரெங்காரெங்கா கோபுரத்தை தாண்டின உடனே உள்ளுக்குள்ள போனோம்னா அங்க என்ன இருக்கும்னா கார்த்திகை கோபுர வாசல் இருக்கும். அந்த கார்த்திகை கோபுர வாசல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா கார்த்திகை திருநாள் அன்னைக்குதான் என்ன ஆகுறது அப்படின்னா, கார்த்திகை திருநட்சத்திரம் திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம். அந்த நட்சத்திரத்து அணியில இருந்துதான் இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவம், அதுக்கு பேர் திரு அத்தியன உற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். அதனால அங்க இருந்துதான் ஆரம்பிக்கிறது. இப்ப எல்லாரும் எங்க நிக்கிறோம்? கார்த்திகை கோபுர வாசல்ல நிக்கிறோம். திருமங்கையாருடைய நட்சத்திரத்தன்னைக்கு அங்க சொக்கப்பான கொழுத்துவா. அன்னியிலிருந்து திரு அத்தியன உற்சவம், அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு இங்கே சொல்லக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா திரு அத்தியன உற்சவம், அனதைன காலம்னு பேர். இது திரு அத்தியன உற்சவம் எதனால ஏற்பட்டது அப்படின்னா, திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் கிட்டக்க ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அது கடைக்குட்டி ஆழ்வாராம் திருமங்கை ஆழ்வார். அதனால அவருக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. நம்பெருமாள் கிட்டக்க சொல்றாராம், நீங்க திருநெடு நாடகத்தை சாதிக்கிறாராம். அப்படி சாதிக்கும் போது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுறது. அப்ப சொல்றாரு, நீங்க 4000 இந்த 4000க்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். இது வேதத்துக்கு சமமானது. தமிழ்மறை என்று போற்றக்கூடிய இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் தனியா உட்கார்ந்து அனுபவிக்கணும்னு அரங்கனுக்கு ஒரு பெயராம், ஒரு ஆசையம். அந்த ஆசையினால என்ன பண்றார் அவர், நம்மாழ்வார் தானே முதல்ல திருவாய்மொழி திருவருத்தம் அந்த 4 மறைகளுக்கு சமமாக அருளி செய்ததுனால நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநகரியில இருந்து அழைச்சிட்டு இங்க பாசுரங்கள் எல்லாம் சேவிக்க வைக்கிறார். அப்போ அது ராபத்தாகிறது. அப்போ மத்த 4000 திவ்ய பிரபந்தத்துல மத்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேவிக்கணுமே. அப்ப அதை சேவிக்கிறதுக்கு ஒரு திருநாள் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
முதல் 10 நாட்கள். அப்போ முதல் 10 நாட்கள் பகல் 10 என்றும் 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி என்றும் அடுத்த 10 நாட்கள் ராபத்து. இந்த அடுத்த 10 நாட்கள்ல திருவாய்மொழி நம்மாழ்வார் அருளி செய்தது 4. அந்த 4 பிரபந்தங்கள் என்னன்னா திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழி வந்து சாம வேதத்துக்கு இணையானது. அதனால இந்த 4த்தையும் சேர்த்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ராபத்துலதான் திருவாய்மொழியை தனியா கொண்டு வந்துடுறார். அப்பதான் நம்மாழ்வாருக்கு மோட்சம். முதல்ல இப்ப எங்க நிக்கிறோம்? கார்த்திகை கோபுரத்துல நம்ம திருநெடுந்தாண்டகம், திருமங்கையாழ்வார் அருளி செய்த திருநெடுந்தாண்டகத்தோட ஆரம்பிக்கிறார். இந்த திருநெடுந்தாண்டகத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த பராசர பட்டர் அப்படிங்கிறவர் புறத்தாழ்வான். குரு பரம்பரையில பார்த்தோம்னா ராமானுஜர் முனிவரோட தண்டும் பவித்திரமாக 2 பேர் இருந்தார். ஒண்ணு முதலியாண்டான், இன்னொன்னு குரத்தாழ்வான். அந்த குரத்தாழ்வானுடைய 2 குமாரர்கள்னா புதல்வர்கள். அதுல பராசர பட்டர்னு ஒருத்தர். இந்த பராசர பட்டர் என்ன பண்றாராம், ஒரு அத்வைதி மாதவாச்சாரியான்னு இருக்கக்கூடிய அந்த அத்வைதிய திருத்தி இந்த திருநெடுந்தாண்டகத்தை கொண்டே திருத்தி அவர் பணி செய்யறார். அப்ப திருத்தி பணி செய்ததுனால அவர் என்ன பண்றாருன்னா இந்த வைணவ சம்பிரதாயத்துக்கு வந்துறார். பேர்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த திருநெடுந்தாண்டகம். அப்போ இந்த 21 நாள் உற்சவம் முதல் நாள் திருநெடுந்தாண்டகத்தோட ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா முதல் 10 நாட்கள் வந்து அர்ஜுன மண்டபத்துல இருப்பார். இப்ப நம்ம கார்த்திகை கோபுரத்துல இருக்கோம். அதுலயே உள்ள போனோம்னா அப்படியே நினைச்சு பாருங்க, கருட மண்டபம் இருக்கும். பெரிய கருடர், கோவிலும் பெரிய கோவில், அவசரமும் பெரிய அவசரம், தாயாரும் பெரிய பிராட்டி, பெருமாளுக்கு பெயரும் பெரிய பெருமாள், இப்படி எல்லாமே 7 கோபுரம், 7 வந்து அந்த ஒவ்வொரு பிரகாரம் இருக்கு இல்லையா, அதுல 7 பிரகாரங்கள் இங்க இருக்கின்றன. அதே மாதிரி 21 கோபுரங்கள் இருக்கின்றன. எல்லாமே பெருசு இங்க. அதனால பெரிய கோவில், பெரிய பெருமாள். அதே மாதிரி இந்த திருவிழாக்கும் பெரிய திருவிழா. அதனாலதான் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. நீங்க எங்க பார்த்தனாலும் தெரியும், வைகுண்ட ஏகாதசி பெருவிழா அப்படின்னு எல்லா இடத்துலயும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல திருநெடுந்தாண்டகம் சேவிச்சாச்சு. அங்கிருந்து இங்க போறோம். இதெல்லாம் எங்க சேவிப்பா அப்படின்னா இந்த கருட பகவான் பெருசா இருக்காரு இல்லையா, அதுக்கு எதிர்த்த மாதிரி உள்ள போகணும். ஆரியப்படால வாசல் இருக்கும். அதுலேயே இருந்து உள்ள போனோம்னா துவஜஸ்தம்பம். இந்த துவஜஸ்தம்பத்துல இருந்து திரும்பி உள்ள போனோம்னா பெருமாள் செவிக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்து சந்தன மண்டபம் இருக்கும். அதுக்கு வலது கை சைடு பார்த்தேன் அப்படின்னா அங்க அர்ஜுனன் மண்டபம். நான் நம்ம இங்கிருந்து போகும்போது அப்படி சொல்றேன், வலது கை பக்கம் பார்த்தேன்னா அர்ஜுன மண்டபம் அப்படின்னு இருக்கும். கிளி மண்டபத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும் அர்ஜுன மண்டபம். அந்த அர்ஜுன மண்டபத்துல நம்பெருமாள் அழகிய மணவாளர் இருக்கா இல்லையா, அந்த அழகிய மணவாளன் என்ன பண்ணுவார், அங்க நம்பெருமாள் மூலஸ்தானத்துல இருந்து புறப்பாடாகி அங்க பகல்ல நேரா அங்க போய் அர்ஜுன மண்டபத்துல புறப்பாடாகி அங்க ஏறி இருப்பார். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தாற்பயம். இதுல என்னன்னா முதல் நாள் போட்ட அலங்காரம் அடுத்த நாள் அப்படி ரிப்பீட்டே ஆகாது. ஒவ்வொரு நாள், அதாவது அலங்காரம்னா ஒரு நாள் முத்துக்குறி போட்டுருப்பார், ஒரு நாள் சைடு கொண்ட போட்டுருப்பார், ஒரு நாளைக்கு பாண்டியன் கொண்ட போட்டுருப்பார், இப்படி ஒவ்வொன்றும் போட்டிருப்பார். இதுல 5ஆம் திருநாளோ ஏதோ ஒரு திருநாள் அது விமான பதக்கம்னு ஒண்ணு போட்டிருப்பார். அது என்ன விமான பதக்கம் அப்படின்னா, நம் பெரிய பெருமாள் இருக்காரு இல்லையா, உள்ள மூலவர் ரெங்கநாதர் இந்த சைனிச்சுன்னு இருக்காரே பாம்பனை மேல, அந்த ரெங்கநாதர் எப்படி சைனிச்சுன்னு இருக்காரோ அதுக்கு முன்னாடி நம்பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தருகிறார் இல்லையா, அதே மாதிரி அந்த விமானத்தோட சேர்ந்து எப்படி விபீஷ்ணன் ஆழ்வான் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி ஒரு பதக்கம்னு சொல்லுவா இல்லையா, அந்த டாலர் போட்டுக்கிறனே, அதே மாதிரி பெருமாள் வந்து ரொம்ப மினியேச்சரா இருக்கும். அந்த பெருமாள் படுத்துட்டு இருக்கிற சைனிச்சுட்டு இருக்க பெருமாள், அந்த அர்ச்சாமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் வந்து கருப்பு கலர், அதாவது கார்மேக வண்ணன் இல்லையா, அந்த கார்மேக வண்ணன் கலர்ல அப்படியே இருப்பார். அதுக்கு முன்னாடி நம்பெருமாள், அதுக்கு பக்கத்துல ஸ்ரீதேவி, அதுக்கு பக்கத்துல பூதேவி, அந்த ரெங்க விமானம் ஒரு மினியேச்சர் டாலர். அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பகல் 10ல நம்ம கண்டிப்பா சேவிக்கணும். இந்த பகல் 10ல இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆபரணங்களை சூடிட்டு வருவார் அப்படின்னு சொன்னோம். இப்ப அங்க முன்னாடி இருந்து அங்க அர்ஜுன மண்டபத்துக்கு ஏறிட்டார். இப்ப அர்ஜுன மண்டபத்துல தான் மட்டும் தனியா நின்னுண்டு மத்த எப்பவுமே பாகவதர்கள் கூட தான் கூடியிருப்பார். அவன் வந்து பக்த வத்சலன். அவன் அப்படி இருக்கும் போது அங்க அந்த பாசுரங்கள் எல்லாம் சேவிப்பான். இந்த பகல் 10க்கு பேர் வந்து திருமொழி திருநாள்னு பேர். அப்போ 1000 பாசுரங்களும் மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்களும் சேவிப்பார்கள். 1000 மற்ற ஆழ்வார்கள் பாசுரமும் சேவிப்பான். எப்படி சேவிப்பான்? அதுல ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அரையர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க.
இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது முத்தமிழ் விழான்னு சொல்லலாம். முத்தமிழ்னா என்ன? இயல், இசை, நாடகம், இந்த மூணுமே சேர்ந்ததுதான் முத்தமிழ். அப்ப அந்த முத்தமிழ் அங்கே அரங்கேற்றப்படும். பாசுரங்கள் செவிப்பா, அந்த பாசுரங்களுக்கான அபிநயங்களை தாளத்தோட சேர்ந்து அரையர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அங்கே பெருமாளுக்கு முன்னாடி நின்றுட்டு அவர்கள் சேவிப்பார்கள். அந்த அரையர் சேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பற்றது. அந்த அரையர்கள் மட்டும்தான் அன்னைக்கு சேவிப்பார்கள். வெளி இடங்கள்ல கோவில்ல இந்த உற்சவ காலம் ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம வீடுகள்ல பாசுரங்கள் சேவிக்கிறது வழக்கத்துல இல்லை. அதுக்கு அனதயின காலம்னு பேர். அத்தியன காலம்னா என்ன? பிராக்டிஸ்ன்னு அர்த்தம். இந்த பிராக்டிசிங் எங்க பண்றா? கோவில்ல பண்றா இல்லையா? அது யாரு? நம்பெருமாள் ராஜாதி ராஜன் ரங்கராஜன் கேட்கிறான் இல்லையா? அதனால அவன் கேட்கணும், அவன் செவிமடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மளும் அமைதியா அந்த இடத்துல இருந்துட்டு அவன் அபிநயம் பிடிக்கிறாளே அதை பாக்குறதுக்கு கண்கோடி வேண்டும். நிஜமாலுமே அவன் அந்த தாளத்தோட சேர்த்துட்டு தலையில ஒரு தொப்பி மாதிரி ஒண்ணு போட்டிருப்பான். அந்த தொப்பி வெல்வெட்டுல முத்துக்களால் அப்படியே அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதோட சேர்த்துட்டு இந்த தாளத்தோட அந்த அபிநயத்தோட பல்லாண்டுன்னா அதுக்கு தகுந்த ஒரு அபிநயம் பிடிச்சு அந்த பெருமாள் கிட்டக்க விண்ணப்பம் பண்ணுவான். ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த அர்ஜுன மண்டபத்துல இந்த பகல் 10 ரொம்ப சிறப்பா 10 நாட்கள் நடக்கும். 11வது நாள் தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி இப்ப ஏகாதசி பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 2 தடவை வருது. இந்த மார்கழி மாசம் கண்ணனுக்கு உகந்த மாசம். மேடம் நீங்க சொன்ன மாதிரி கண்ணனுக்கு உகந்த மாசம், திருப்பாவை அருளி செய்த திரு ஆண்டாள் நாச்சியாருக்கு உகந்த மாசம், அவள் அரங்கனையை அடைந்தால், அதனால திருவரங்கநாதனுக்கு ரொம்ப உகந்த மாசம். இந்த உகந்த மாசம் இந்த மார்கழி மாசம் சுக்லபட்சத்துல வரக்கூடிய 11வது நாள் ஏகாதசிக்கு, இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ரொம்ப சிறப்பு. மோட்ச ஏகாதசி அடுத்தது பெரிய ஏகாதசி அப்படின்னு இதுக்கு சிறப்பு. சரி, இந்த ஏகாதசி எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முரன்னு ஒரு அரக்கன் எடுத்துட்டாலே எல்லாரையும் துவம்சம் பண்றவன் தான். அந்த துவம்சம் பண்றவன் என்ன பண்ணினா, எல்லாரையும் பண்ணினா, எப்பவும் கூப்பிடுற தூரத்துல இருக்கவன் யாரா? விஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணன். அதனால எல்லா தேவர்களும் அவன்கிட்ட போய் புலம்பி தள்ளினாலாம். ஐயோ எங்களால தாங்க முடியல, எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டம் இருக்கு அப்படின்னு அவன் ரொம்ப பாடாப்படுத்துறான். அப்படி எல்லாம் அவன் சொன்ன உடனே பெருமாள் சொல்றாராம், நீ கவலைப்படாத அப்படின்னு. அதனால போய் அவனுடைய போரிட போற யாரே ஸ்ரீமன் நாராயணனே நேர போற. ஆனா போனவர் என்ன பண்றாரா, பத்ரிகாசிரமத்துல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறாரு. இதெல்லாம் அவருடைய மாமாயன். அதனால அவனுடைய திருவுள்ளம் என்னன்னா, அவர் போய் பத்ரிகாசிரமத்துல போய் சயனிச்சுட்டு இருக்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அப்போ அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு போரிட்டதுனால வேர்வை துளிகள் எல்லாம் உடம்புல இருக்கும் இல்லையா? அந்த வேர்வை துளியில இருந்து ஏகாதசி அப்படிங்கிற ஒரு பெண் உருவாகிறார். அந்த பெண் உருவாகி அவளே போய் இவர் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு அவர் உடம்புல உருவான அந்த ஏகாதசி பெண் போய் அந்த முரணை அழிச்சிடறார். ஐயோ நம்ம உடம்புல இருந்து போன அவ ஜெயிச்சிடறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறார். எப்பவுமே வாழ்த்து சொல்றது ரொம்ப விசேஷம். இப்ப பாராட்டும் போது அவர்கிட்ட உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். அதுக்கு அந்த ஏகாதசி பெண் சொல்றாலாம், இந்த வெற்றி தினத்தை யாரெல்லாம் கொண்டாடுகிறார்களோ, யாரெல்லாம் உன் திருநாமத்தை அன்னைக்கு ஃபுல்லா உன்னை நினைச்சுட்டு இருக்காளோ, அவளுக்கு என் பேராலே மோட்சத்தை கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறான். அதனாலதான் அதுக்கு பேரு மோட்ச ஏகாதசி, பெரிய ஏகாதசி. ஒரு வச்சனம் கூட சொல்லுவான், ஏகாதசி மரணம் துவாதசி தகனமாச்சுன்னா ரொம்ப விசேஷம். இந்த ஏகாதசி அப்பேற்பட்ட ஏகாதசி நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஏகாதசி. சரி, வைகுண்ட ஏகாதசிக்கும் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்துக்கும் எப்படி சம்பந்தம்? எப்படி இது பூலோக வைகுண்டம் சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் வாசுதேவ ரங்கேஷம் பிரத்யக்ஷம் பரமபதம். பிரத்யக்ஷமான பரமபதம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற அந்த பேரை கொஞ்சம் பார்க்கணும். அரங்கம்னு பேர். அரங்கம் அப்படின்னா சாதாரணமா ஒரு கலையரங்கம் நடக்கும். அங்க என்ன நடக்கும்? நாடகம் நடக்கும், இல்ல ஒரு நாட்டியம் நடக்கும், ஏதோ ஒண்ணு நடக்கும். அதனால அந்த இடத்துக்கு பேரு நம்ம அரங்கம்னு வச்சிருக்கோம். அப்ப ஸ்ரீரங்கம், ஸ்ரீனா தாயாருடைய கூடிய பெயர், ஸ்ரீ திரு மரியாதைக்குரிய பெயர், மகாலட்சுமியின் பெயர் ஸ்ரீ. அப்போ ஸ்ரீரங்கம் அரங்கம் சேர்ந்ததுனால ஸ்ரீரங்கம். அரங்கம் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு நாட்டியமோ ஒரு நாடகமோ ஏதோ ஒண்ணு நடக்கிறதுனாலதான் அந்த பேர் நம்ம அரங்கம், கலையரங்கம் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்ப இந்த ஸ்ரீரங்கம் அப்படின்னா இதையோ ஒண்ண நடத்தி காமிக்கிறார். யார் நடத்தி காமிக்கிறார்? ராஜாதிராஜன் ரங்கராஜன் நடத்தி காமிக்கிறார். யாருக்காக? நமக்காக. பெருமாள் எப்பவுமே என்ன பண்ணுவாராம், நம்ம எல்லாம் அவனுடைய சொத்து. இந்த சொத்தை நல்ல விதமா உஜ்ஜீவிக்கணும்
நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு தன்னோட சேர்த்துக்கணும் அப்படிங்கறதுனால அவர் ஒவ்வொரு முயற்சியும் அவர் எடுத்து வைப்பாராம். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவன் 10 அடி இறங்கி வருவானாம். அப்படி அவன் நமக்காக இங்க நடத்தக்கூடிய நாடகம் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. 21 நாட்கள்ல முதல் 10 இந்த பாசுரங்கள் சேவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ராபத்து எடுத்துட்டேன்னா ரொம்ப முக்கியமா ஆழ்ந்த கருத்துக்கள் இதுல இருக்கு. என்னன்னு கேட்டேன்னா, இப்போ பகை 10 பாசுரங்கள்லாம் அந்த முதல் 1000 அப்புறம் மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாம் கேட்டுட்டு நல்லா அனுபவிச்சுட்டு இந்த 10ஆம் நாள் இருக்கு இல்லையா, அந்த 10ஆம் நாள் ஒரு விசேஷமான ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டேன்னா, நாச்சியார் திருமொழி, நாச்சியார் திருக்கோலம். நாச்சியார் திருக்கோலம், அந்த நாச்சியார் திருக்கோலம்னா என்ன? பெருமாள் என்ன பண்ணுவாராம், தாயார் ரங்கநாயகி தாயாருடைய ஆபரணங்களை எல்லாம் தான் வாங்கி எல்லாம் அலங்காரம் பண்ணிப்பாராம். என்னென்ன அலங்காரம் பாருங்க, தலையில சைடு கொண்ட, கழுத்துல தாயாருடைய திருவாங்கல்யம், அப்புறம் மற்ற ஆபரணங்கள், அட்டிகை பதக்கம் எல்லாம் போட்டுப்பார். கை நிறைய வளையல், இந்த கையிலையும் வளையல், அப்புறம் இங்க போட்டுக்கிறாளே அந்த அங்கி, அப்புறம் இந்த கிளி, கையில தாயார் வச்சுட்டு இருக்கக்கூடிய கிளி, இத்தனையும் வச்சுண்டு எப்படி தெரியுமா உட்கார்ந்துருப்பாராம். அன்னைக்கு இந்த மாலையும் கிளி மாலை சாத்தின்னு இருப்பார். அத மாதிரி தாயார் மாதிரியே வஸ்திரம் உடுத்தின்னு இருப்பார். இந்த வஸ்திரத்தை உடுத்திண்டு உட்கார்ந்துருக்கிற அழகை பார்க்கணுமே, எப்படி தெரியுமா உட்கார்ந்துருப்பார், ஒரு காலம் இப்படி மடிச்சுண்டு எப்படி ஒரு பெண் உட்கார்ந்துருப்பாளோ அப்படியே நாணத்தோடு கூடிய ஒரு ஒரு அலங்காரத்தோட ரொம்ப அற்புதமா உட்கார்ந்துருப்பார். பின்னல் ஜடை பார்த்தேன்னா ஏலக்காய் மாலை நடுவுல அப்படியே அந்த ஜடை அலங்காரம் இருக்கு இல்லையா, ஜடை வில்ல அதை வச்சு பின்னிண்டு ஏலக்காய் மாலையோட அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பார். 2 திருவடியும் காமிச்சுன்னு உட்கார்ந்துருப்பார். நமக்கு அந்த திருவடிய நீ சரணட, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு மாட்டல் எல்லாம் போட்டுருப்பார். பார்த்தெல்லாம் அவ்வளவு அற்புதமா நமக்கு சேவை சாதிப்பார். ஒரு பெண் எப்படி இந்த கலிங்க துழாய் வச்சு இந்த பக்கம் சந்திரன் சூரியன் அந்த வில்ல சாத்திட்டு இருப்போமோன்னு கல்யாணங்கள்லாம் அந்த காலத்துல நடக்கும். அப்பெல்லாம் அதெல்லாம் வச்சுப்பா பெண்கள் அலங்காரம் பண்ணிப்பா. அந்த திருமாங்கல்யம், வைர திருமாங்கல்யம் சாத்திட்டு நமக்கு ரொம்ப அற்புதமா நாச்சியார் திருக்கோலம் அந்த 10ஆவது நாள், அதாவது ஏகாதசிக்கு முதல் நாள் நமக்கு பண்றார். இதுல என்ன ஒரு அர்த்தம் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும்னா, இதுல பராசர பட்டரும் இருக்கார். இதுல உள்ளார்ந்த அர்த்தம் என்ன எடுத்துக்கணும்னா, பொன்னாசை இருக்கக்கூடாது, மண்ணாசை இருக்கக்கூடாது, பெண்ணாசை இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி இந்த கோலம் எடுத்துருக்கலாம். என்ன அற்புதமா பாருங்க, நமக்கு இவள் தாயாரா அரங்கனா அப்படின்னு தெரியாது, ரங்கநாச்சியாரா ரங்கநாதனான்னு தெரியாத அளவுக்கு நமக்கு சேவை சாதிப்பார். ஒரு மாத்ரு சௌலபியம்னு சொல்லக்கூடிய அந்த மாத்ரு வாத்சல்யத்தோட நமக்கு சேவை சாதிப்பார். இதுல என்னன்னா, பராசர பட்டர் சொன்னேன் இல்லையா, அவர் ஸ்ரீரங்கத்திலேயே அந்த திருமண தூண்கள்ல தொட்டில் கட்டி அவரை வளர்த்தாலும். அரங்கனும் அரங்கநாயகி 2 பேரும் தான் பெற்றோர்கள் அவருக்கு. அப்படி வளர்ந்துட்டு இருக்கும் போது பராசர பட்டர் என்ன பண்ணுவாராம், ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படின்னு கிரந்தங்கள் எல்லாம் தாயார் பேர்ல எழுதுறார். அப்போ அரங்கன் கேட்கிறான், தாயார் உனக்கு வசதியோ அப்படின்லாம். இருந்தாலும் அவருக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு பிள்ளைகிட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறார். தானும் இந்த மாதிரி ஒரு நாச்சியார் கோலத்தை ஏற்படுத்திக்கிறார். இதை மோகினி அலங்காரம்னு சில பேர் சொல்றாங்க. அப்ப அந்த நாச்சியார் திருக்கோலத்தை ஏற்படுத்திட்டு அவர் வந்துட்டு கேக்குறாராம், இப்ப பாருப்பா சொல்லு, நான் உன் தாயார் மாதிரி இருக்கேன் நானு கேக்குறாரு. அப்ப பராசர பட்டர் சொல்றாராம், சுவாமி தேவரர் நன்னா அழகா நீங்க தாயார் மாதிரி இருக்கே இல்லைங்களே, ஆனா உங்களுக்கும் தாயாருக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் கண்டுபிடிச்சு, நீங்க தாயார் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சுன்னா, கண்கள்ல தெரியக்கூடிய காருண்யம் அப்படின்னு. என் கண்ணிலையும் தான் காருண்யம் தெரியறதே அப்படின்னு கேட்டாராம். மாட்டெல்லாம் மாட்டின்னு இருக்கேன், என் கண்ணும் பார் பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னா. இல்ல, ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரனாக உனக்கு இருக்கு, ஆனா தாயாருக்கு 2 கண்ணுமே எப்படி இருக்கு, கருணை பார்வை, கருணா கடாட்சி தரங்கிதாட்சின்னு சொல்ற மாதிரி இருக்கு. உனக்கு ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரனா இருக்கு, ஒரு கண் குளிர்ந்தும் ஒரு கண் சூடாவும் இருக்கு. நீ ஏன்னா அப்பா அப்படிதான் இருப்ப இல்லையா, அப்பா குழந்தைகிட்ட இருக்கிறது அப்படிதான் இருப்பா. அம்மா அப்படி இல்ல, அம்மா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போறவள் அம்மா. அப்படிப்பட்ட இந்த நாச்சியார் திருக்கோலம், இந்த நாச்சியார் திருக்கோலத்தோட அவர் கருட மண்டபத்துல இருப்பார். அந்த கருட மண்டபத்துல இங்க தாயார நினைச்சுக்கோங்க, தாயாரா அரங்கன் இருந்து இதுக்கு முன்னாடி மேல வாத்தியங்கள்லாம் நடக்கும். அந்த மேல வாத்தியத்தோட ரொம்ப அற்புதமா அந்த கருட மண்டபத்துல நின்று நம்ம எல்லாருக்கும் தாயாராக நமக்கு காட்சி அளிப்பார். அன்றைய தினம் காட்சி அழிச்சுட்டு அவர் அங்க உள்ள திருப்பி மூலஸ்தானத்துக்கு போயிடுவார். மூலஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் விடிய காலையில 4 மணிக்கு, அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு 4 மணிக்கு விடிய காலையில புறப்பாடுவார். எப்படி புறப்பாடாவார் அப்படின்னா, அந்த அங்கி சாத்தின்னு இருப்பார், ரத்ன அங்கி சாத்தின்னு இருப்பார்.
இந்த ரத்னாங்கி சாத்திண்டு கிளி மாலை, அதுலயும் பாருங்க கிளி மாலை சாத்திண்டு ரொம்ப அற்புதமா வருவார் வெளியில. ஒரு குகையிலேருந்து ஒரு சிங்கம் புறப்பட்டு வந்தா எப்படி இருக்குமோ முதல் ஆரம்பம் சிம்ம நடை போட்டு அப்படியே ஜம்முன்னு வெளியில வருவார். அப்படி ஜம்முன்னு வெளியில வருது அந்த ரத்னாங்கிய சாத்திண்டு வெளியில வர. நம்மளும் இப்ப கூடவே பெருமாளோட வரோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி செங்கோல் எழுந்தின்னு இருப்பான், அவருக்கு கொடை ராஜா இல்லையா, அதனால கொடை. அந்த கொடையை விசிறிட்டு அப்படியே அந்த கொடையை ஒரு சொல்லிட்டு வா பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்போ அப்படியே வழிநடுக்க பூப்பந்தல் எல்லாம் போட்டிருப்பான். அப்படியே வெளியில வர. எப்படி வர? திருப்ப அந்த பிரகாரத்தை சுத்தி இங்க வெளியில வந்து நாழிக்கெட்டான் வாயில்னு இருக்கும், அதுதான் அந்த கேட்டை தாண்டி வெளியில வரும். நாழிக்கெட்டான் வாயில்லாம் எதுக்குன்னா நாழி ஆயிடுத்தா அப்படின்னு கேட்கிற மாதிரி. நாழின்னா இது முந்தின காலத்துல எல்லாம் ஒரு பேச்சு வழக்குல இருந்தது, இப்ப இது அந்த வார்த்தைகள் எல்லாம் மறைஞ்சு போயிட்டு இருக்கு. நாழின்னா நேரமாச்சா அப்படின்னு. எதுக்கு நேரமாச்சா அப்படின்னா, நான் சொன்னேன் இங்க அரங்கம் நடத்தி காமிக்கிறான், ஒரு ஜீவாத்மா உஜ்ஜீவனம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தி காமிக்கக்கூடிய ஒரு நாடகம்னு சொன்னேன். இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்துக்குள்ள ஒட்டின்னு இருக்கு. ஜீவாத்மா வேற, சரீரம் வேற. இந்த ஜீவாத்மா உள்ள இருக்கு இல்லையா, அது பரமாத்மாவை போய் சேரணும். அப்ப பரமாத்மாவை போய் சேர்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு அச்ராதி மார்க்கம், இன்னொன்னு தூமாதி மார்க்கம்னு இருக்கு. இந்த அச்ராதி மார்க்கத்து வழியா நம்ம போவோம்னு நினைச்சுக்கோங்களேன், அதான் வந்து நம்ம புண்ணிய பலன்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம போவோம், நல்ல ஒளிமிக்க அந்த பாதை. தூமாதி மார்க்கத்தை நம்ம விட்டுடுவோம், இப்போ நம்ம நல்லதே நினைப்போம். அப்போ இந்த அச்சாதி மார்க்கத்து வழியா வர. அப்போ நீங்க ஸ்ரீரங்கத்துல நாழிகேட்டான் வாயில இருந்து அப்படியே துரை பிரகாரம் வழியா வெளியில வந்து அங்க விரஜா நதி ஓடக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு. இந்த கீழே நம்ம கண்ணுக்கு தெரியாது. என்னடா இப்படி சொல்ல, கண்ணுக்கு தெரியாது, ஆனா அந்த இடத்துல விரஜா நதி ஓடுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த இடத்துல வந்தோன்னே நீங்க போட்டோல பார்த்தெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், இந்த ரத்னாங்கிக்கு மேல ஒரு ஒரு மெலீஸ் துணி சாத்தின்னு இருப்பேன். ராப்பத்தை முதல்லாம் வந்து கவனிச்செல்லாம் ஒரு மெலீஸ் துணி போட்டுட்டு இருப்பேன். அதை கழிஞ்சிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போறது. இந்த ஆத்மா எப்படி போகுமா, இந்த கட்ட விரல் சைஸ்லதான் இங்க பூலோகத்துல இருந்து விண்ணுலகத்துக்கு போகும். அங்க போய் விரஜா நதின்னு ஒண்ணு இருக்கும். அந்த விரஜா நதியில குளிச்சுட்டு இப்படி ஏந்து வெளியில வந்தோம் அப்படின்னா, அந்த அமானவன் ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா இந்த ஆத்மாவை பிடிச்சு இழுத்துப்பான். அப்படி இழுக்கும் போது இந்த சரீரம் விரஜா நதியில குளிச்சது இல்லையா, முழுகி நீர் தீர்த்தம் அடித்து இல்லையா, அப்ப அதுக்கு ஒரு தனி தேஜஸ் வந்துருமா, தனி ஒளி பிறந்துருமா. அதனாலதான் அரங்கன் அந்த விரஜா நதி இருக்கக்கூடிய அந்த இடம் சொல்றோம் இல்லையா, நீங்க பார்த்தேன்னா நாலு கால் மண்டபம் ஒண்ணு இருக்கும். இந்த சொர்க்கவாசலுக்கு வர வழியில ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும். அதற்கு கீழேதான் விரஜா நதி ஓடுறதா இன்னைக்கும் நாங்க லோக்கல்ல இருக்கிறவாளா இருக்கட்டும், விஷயம் தெரிஞ்சவா எல்லாரும் அந்த இடத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த ஏகாதசி சுத்துன்னு சொல்றாள் அங்கயா? அங்கதான் ஏகாதசி சுத்து பிரதர்ஷனமா நம்ம ஏகாதசி சுத்து வழியா வரும்பொழுது அங்க ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும். 4 கால் மண்டபம், அதாவது பரமபத வாசலுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மண்டபம் இருக்கும். அதுக்கு கீழேதான் இந்த விரஜா நதி ஓடுறதா ஐதீகம். அந்த விரஜா நதியை தாண்டினோன்னு பெருமாள் வந்து ஒரு தனி தேஜஸ் வந்துடுறான். ஏற்கனவே அவனுக்கு தேஜஸ் ஜாஸ்தி, இப்போ ஒரு தனி தேஜஸ் வந்து. அதனாலதான் அந்த ரத்னா அங்கேயும் சாத்திட்டு இருக்கான். இந்த வைகுண்டத்துக்கு எப்படி போறோமோ இந்த அமானவன் கைய பிடிச்சு அந்த பக்கம் பெருமாள்கிட்ட சேர்க்கிற. அப்போ அவன் என்ன பண்றான்னா அந்த ரத்னாங்கிய சாத்திட்டு அப்படியே பரமபத வாசல் வரான். இந்த பரமபத வாசல்ல முன்னாடி பார்த்தேன்னா மேல பார்த்தோம்னா 2 பள்ளி இருக்கும். அந்த 2 பள்ளிக்கு என்ன அர்த்தம்னா மது கைடப்பறன்னு அசுரர்கள் அவர்களை அழிக்கிற. அப்போ அவர் கேட்கிறா, எனக்கு வந்து ஞாபகமா என்ன நினைச்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம் தான் இல்லைங்களா. அந்த 2 பள்ளி வந்து மேல இருக்கிறது அவாதான். இதுல இன்னொரு உள்ளார்ந்த அர்த்தம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளி பாருங்களேன், நம்மளால மேல போய் தொத்திங்கெல்லாம் நிக்க முடியாது. ஆனா பள்ளி பார்த்தெல்லாம் எல்லா இடத்துலயும் தொத்திக்கலாம். சைடுல ஏறும், மேல ஏறும், கீழே ஓடும், மேலேயும் அப்படியே அந்த விட்டத்துல போய் நின்னுக்கும், கீழே விழாது. எதுக்குன்னா நாம எம்பெருமான பற்றிட்டோம் அப்படின்னா நம்ம கீழவே விழமாட்டோம். அதுக்காகதான் அங்க இது வந்து உள்ளார்ந்த அர்த்தம். இன்னொன்னு சொல்றது மது கைடப்பர் அப்படிங்கிறதுனால. அதனாலதான் பரமபத வாசல் மிதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 பள்ளியை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் வச்சிருக்கா. அதனாலதான் அதுக்கு அந்த தங்கம் போட்டு வச்சிருக்கா, வேந்து வச்சிருக்கா. அதுக்கு அடுத்தது அங்க போனேன் அப்படின்னா பரமபத வாசல். இப்ப பரமபத வாசலுக்கு போகும்போது இந்த பக்கம் பார்த்தேன்னா கஜேந்திர மோட்சம் சித்திரமா இருக்கும். ஆழ்வார்கள்லாம் இருப்பா, சித்திர ரூபத்துல எல்லா ஆழ்வார்களும் இருப்பா. இந்த பக்கம் பார்த்தேன்னா நம்ம ஆழ்வார் எம்பெருமானார் இருப்பார். இங்க கஜேந்திர மோட்சம் இருக்கு. கஜேந்திர மோட்சம் ஏன் இங்க கொடுத்திருக்காரு அப்படின்னா, மோட்ச ஏகாதசின்னு முதல்லயே சொல்லிட்டேன். இந்த கஜேந்திர மோட்சம் என்ன அப்படின்னா, கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தார். அதுவும் அந்த கஜேந்திரன் எப்படி கூப்பிட்டான், ஆதி மூலமே கூப்பிட்ட உடனே
அடுத்த க்ஷணம் பறந்து வந்தாராம். அந்த மேல அங்கவஸ்திரம் போட்டுட்டோமா, எதை எடுத்துட்டோம் அதெல்லாம் பார்க்கல. அடுத்த க்ஷணம் காத்துட்டே இருந்தானா, எப்ப ஆதி மூலம்னு கூப்பிடுவான் இந்த கஜேந்திரன், இந்த யானை எப்ப கூப்பிடும் அப்படின்னு காத்துன்ற அந்த பெருமாள் க்ஷண நேரத்துல ஓடி வந்தானா. அதனால அங்க கஜேந்திர மோட்சம் போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பரமபத வாசல், இந்த பரமபத வாசல்ல தான் அந்த ரத்னாங்கிய சாட்டின்ற பெருமாள் என்ன பண்ணுவார், அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த வாசலை தாண்டி வர்றார். அப்படின்னா வைகுண்டத்துக்கு நம்ம போறோம்னு அர்த்தம். அதனாலதான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த பரமபத வாசல் விதிக்கிறதுன்னு வழக்கம் இருக்கு. சில பேர் மிதிக்க மாட்டோம், ஏன்னா அது வைகுண்டத்தை வாசல்ங்கிறதுனால அதை தாண்டி வருவோம். சில பேர் மிதிச்சுட்டு வருவா. இதுல பல அர்த்தங்கள் இருக்கு. அது வழியா தாண்டி அப்படியே மணல் வழியா போய் ஆயிரங்கால் மண்டபத்துல போய் சேருவார். இப்ப நம்மளும் பெருமாளோட கூட போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப பெருமாள் கூட போகும்போது அந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல நடுநாயகமாக ஒரு மண்டபம் இருக்கும், 4 கால் மண்டபம். அது பேரு திருவாமணி மண்டபம்னு பேரு. எப்படி வைகுண்டத்துல பெருமாள் இருப்பானோ அதே மாதிரி பெருமாள் நடுநாயகமாக இருந்து நமக்கு அங்கே காட்சி தருவார். இதான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நடக்கிற சிறப்பு. அதுக்கப்புறம் இனிமே அரையர் சேவை, அடுத்தது ராபத்து எல்லாமே ஆயிரங்கால் மண்டபத்துலதான், உள்ளுக்குள்ள கிடையாது. பெருமாள் மூலஸ்தானத்துல இருந்து புறப்பாடாகி ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போய் அங்க இருந்து இதெல்லாம் பகல் 10 பகல்ல புறப்பாடாகும். ராபத்து மதியம் போல புறப்பாடாகி இரவு வரைக்கும் இருக்கும். அந்த இரவுல வீணை ஏகாந்தம் நடக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். வீணை வாத்தியங்களோடதான் பெருமாள் சைனிக்க போவார். இந்த ராபத்துலயும் திருவாய்மொழி திருநாள்னு பேரு, ராபத்துக்கு திருவாய்மொழி திருநாள்னு பேரு. அப்போ அரையர்கள் இந்த நம்மாழ்வார் சாதித்த அந்த திருவாய்மொழிய அரையர பாவனைகளோட அபிநயத்தோட இசையும் கலந்து சாதிப்பார்கள். ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுல ஒரு முக்கியமா ஒரு 3 நிகழ்வு நான் இங்க சொல்லணும். ஒண்ணு கைத்தல சேவை. இப்ப வரக்கூடிய 15ஆம் தேதி 16ஆம் தேதி கைத்தல சேவை, 17 வேடுபரி, 20ஆம் தேதி நம்மாழ்வார் மோட்சம். இந்த ராபத்துல இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால கேட்டேன்னா, கைத்தல சேவை எப்பவுமே பெருமாள் என்ன பண்ணுவார், அந்த திருவாசின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாதிரி இப்படி கோபுரம் மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவுலதான் பெருமாள் நின்னுட்டு இருப்பார், நமக்கு அருள் பண்ணிப்பார். ஆனா அன்னைக்கு என்ன பண்ணுவா, பெருமாளை அந்த திருவாசியெல்லாம் இல்லாம அந்த பட்டர் சுவாமிகள் என்ன பண்ணுவார், கையில ஏந்தி நமக்கு அப்படியே கிட்டக்க தூக்கி காமிப்பா பாருங்க. அப்படியே அரங்கனை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் கண்ணுல அப்படியே ஜலம் வைக்கும். ஏன்னா கிட்டக்க நம்ம கிட்டக்க ஒரு குழந்தை நம்ம கிட்டக்க வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த பாவம் இருக்கும் நமக்கு அந்த கைத்தல சேவை அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தேன் அப்படின்னா வேடுபரி உற்சவம். வேடுபரி ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா திருமங்கை ஆழ்வார் எப்படி ஒரு திருடனாக இருந்து ஒரு கள்ளனாக இருந்து ஒரு ஆழ்வாராக மாறினது அப்படிங்கறத நம்ம திருமங்கை ஆழ்வார் அனுபவத்துல வைபவத்துல பார்த்தோம். இந்த திருமங்கை ஆழ்வார் எப்படி அந்த மாதிரி ஆனார், எப்படி இந்த நாராயணனை கண்டு கொண்டார், வாடினேன் வாடி வதைனேன் சொன்னார் இல்லையா, வர்ணினேன்னு சொன்னாரே, எப்படி அது நடந்தது அப்படிங்கிறத இங்க தத்ரூபமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடகம் நடத்தி காமிப்பார். அது உண்மையிலேயே இங்க நடத்தி காமிப்பார். அன்னைக்கு பார்த்தேன்னா அந்த வேடுபரி அன்னைக்கு இங்க மேலூர் அந்த சைட்ல அந்த திருமங்கை ஆழ்வாருடைய அந்த வம்சத்தவர் இருக்கிறார்கள். அவர்களை கோவில்ல இருந்து போய் மரியாதையா அவளை அழைச்சுன்னு வருவா. மேல தாளம் கச்சேரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படி அவ கம்ப சுத்திட்டு வருவா. ஏன்னா அவர் திருமங்கை ஆழ்வார் ராஜாவாகவும் இருந்தார், அதே சமயத்துல கல்லனாகவும் இருந்தார். அதனால திருடன் இல்லையா, கையில அந்த குச்சி அதெல்லாம் வச்சுட்டு இருப்பார் இல்லையா, அதனால இந்த கம்பெல்லாம் அதெல்லாம் அழகா சுத்திட்டு ரொம்ப அற்புதமா அவ்வளோ பேர் கூட்டம் அவ்வளோ கூட்டம் வரும். அவ அந்த மணல் வெளி இருக்க பாருங்க, அந்த மணல் வெளியில உலகத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோண வையாளி குதிரை மேல ஏறி, ஏன்னா திருமங்கை ஆழ்வார் ஆடல்மா அப்படிங்கிற ஒரு குதிரை மேல ஏறிதான் என்ன பண்றாரு, திருடுறதுக்கு எல்லாம் போவாராம். திருடுறதுன்னா யாராவது வேற ஒருத்தர் கிட்ட இருக்கிற அதிகமான ஒரு செல்வங்களை எடுத்து கோவில் கட்டுறதுக்கு ஒரு நல்ல விதத்துக்கு தான் பயன்படுத்தினார். அவர் என்ன பண்றார், அந்த கோண வையாளி போடுவார். கோணல்னா ஜிக்ஸாக்கா, ஒரு குதிரை நேரா போகாது. இங்க பெருமாள் குதிரை மேல, அதுவும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த கோண வையாளிய நீங்க மனசுல நினைச்சினாலே போதும். ஒரு தங்க குதிரைக்கு மேல நம்பெருமாள் எப்படி தெரியுமா, ஒரு ராஜா என்ன பண்ணிருப்பார், ஷூ மாதிரி போட்டுட்டு இருப்பார். ராஜாலாம் அந்த காலத்துல ஷூ போட்டுட்டு இருப்பா இல்லையா, அது மாதிரி ஷூ போட்டுட்டு இருப்பார். இந்த கைய இப்படி புடிச்சுட்டு இருப்பார். ஒரு வேட்டைக்கு போறான் இல்லையா, அந்த மாதிரி இந்த கையை இப்படி வச்சுட்டு இருப்பார். சைடுல பார்த்தீங்கன்னா இந்த கேடயம், இந்த அம்பு விடுறதுக்கு அம்பு, இதெல்லாம் வச்சுட்டு இருப்பார் அவர்.
இதெல்லாம் வச்சுட்டு குதிரையும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வஸ்திரம் எப்படி தெரியுமா சாத்திருப்பார்? ஒரு ராஜா என்ன பண்ணுவார் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா, இந்த எம்ஜிஆர் படத்துல எல்லாம் பார்த்தா தெரியும், ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரி அடுக்கு பாவாடை தான் உடுத்திட்டு இருப்பாரு. அந்த அடுக்கு பாவாடை, அந்த ஷூவு, அப்புறம் பின்னாடி வந்து எப்பவுமே நம்பெருமாள் வந்து ஒரு குட்டி கொண்டை மாதிரி போட்டிருப்பார். பூவாலேயே கூடிய ஒரு குட்டி கொண்டை போட்டிருப்பார். அப்புறம் அந்த கேடயம், அந்த அம்பரா துணி அதெல்லாம் மாட்டின்ட்டு போன வையாளி. ஏன்னா நேரா போவானா திருடா இல்ல, கோணலா தானே போவார். அதனால போன வையாளி ஜிக்ஸாக்கா 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 3 தடவை நடப்போடுவா. அப்போ அந்த ஸ்ரீமான் தாங்கிகள்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளை ஏல பண்றவா இருக்கா பாருங்க, அவளுக்கு எல்லாம் பயங்கர அப்ளாஸ் கிடைக்கும். ரெங்கா 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 ரெங்கான்னு அந்த கோஷம் இருக்கு பாருங்க, இந்த விண்ணை அளந்து அவனுக்கே நேரா போய் சேர்ந்துரும். அந்த அளவுக்கு ரெங்கா ரெங்கா. சோ இந்த கோண வையாளியை செவிக்கிறதுக்கு வரணும், வேடுபடியை செவிக்கணும். அந்த எப்படி வந்து அந்த பெட்டியை களவாடுறா, அந்த மெட்டிய எப்படி பெருமாள் கால்ல இருந்து கழற்றார், வாயை வச்சு கழற்றார் அப்படிங்கிறது எல்லாமே அன்னைக்கு இரவு நடக்கும். அந்த இரவு ஃபுல்லா நடந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பியும் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு பெருமாள் உள்ள போயிடுவார். உள்ள போய் அங்க எல்லா திருவாதனங்கள்லாம் நடைபெற்று மறுபடியும் மூலஸ்தானத்துக்கு வந்துடுவார். இப்படியே நடக்குமா? அதுக்கு அடுத்தது தீர்த்தவாரி நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் நம்மாழ்வார் மோட்சம். ஏன்னா இது முதல்லயே சொல்லிட்டேன், நாடகம் இந்த ஜீவாத்மா பெருமாள்கிட்ட போகணும். யார மோட்சம் கொடுத்தார்? நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்தார். அந்த மோட்சம்ங்கிறது எப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாளே நீ ஒருத்தம் தான் அப்படிங்கறத செஞ்சு காமிப்பார். இந்த நம்மாழ்வார் என்ன பண்ணுவாராம், வெறும் மத்த நாள்ல நல்லா அலங்காரம் பண்ணிருப்பா நம்மாழ்வார்க்கு. ஆனா நம்மாழ்வார் மோட்சத்தன்னைக்கு வெறும் வெள்ளை வஸ்திரம் மட்டும்தான் சாத்திருப்பா. திருத்துழாய், நிறைய திருத்துழாய், நாற்ற துழாய் முடி நாராயணன்னு சொல்றா இல்லையா, அதனால நிறைய திருத்துழாய் எல்லாம் வச்சு பெருமாளுடைய திருவடியில போய் இப்படி சேவிப்பாராம். உடனே பெருமாள் அவனுக்கு மோட்சம் கொடுத்துருவார். யாருக்கு? நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்துருவார். அந்த மோட்ச நிகழ்ச்சி ரொம்ப 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 விசேஷம். அந்த இடம் ஃபுல்லா பார்த்தேன்னா நாற்ற துழாய், அந்த துழாய் திருத்துழாய் துளசியோட வாசனை எல்லா இடங்கள்லயும் அப்படியே பரவி இருக்கும். இத்தோட இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த 21 நாட்கள் மிக சிறப்பா நடக்கும். மோட்சத்துக்கு போற மாதிரி அன்னைக்கு வந்து ரெங்கராஜன் வந்து எல்லாரையும் வாங்கோ, நான் சரணாகதி பண்ணுங்கோ, நான் உங்களை அழைச்சிக்கிறேன் அப்படின்னு நம்பெருமாள் அந்த உற்சவ மூர்த்தி பண்ணுவார். அப்போ பெரிய பெருமாள் என்ன பண்ணுவார்? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா, அச்சாமூர்த்தியா இருக்கா இல்லையா ரங்கநாதர் சைனிச்சிருக்காரே பாம்பனையில, அவருக்கு முத்தங்கி சாத்திருப்பா. முத்தங்கி அப்படின்னா முத்துக்களாலான இந்த ஆடை. இந்த முத்துக்களால் உடம்பு ஃபுல்லா ஒரு அங்கி, ஒரே ட்ரெஸ் தான், அதனாலதான் அங்கின்னு பேரு. அந்த முத்துக்களால் பாருங்க போட்டோல பாரு, முத்துக்களால் ஆன அங்கியை 21 நாட்கள் இதுல வந்து சேர்த்திருப்பா. மற்ற எல்லா சன்னதிகளிலும் முத்தங்கி தான் இந்த மார்கழி மாசத்துல சாத்திருப்பா. அதுவும் பெரிய பெருமாளுக்கு இந்த 21 நாள் தான் நம்ம முத்தங்கியை சேவிக்க முடியும். இப்படிதான் ஸ்ரீரங்கத்துல 21 நாள் டைம் போறதே தெரியாது. ஏன்னா காத்தால புறப்பாடு சேவிக்கணும், மத்தியானம் அரைய சேவை சேவிக்கணும், மறுபடியும் புறப்பாடு சேவிக்கணும், வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் மிதிக்கணும், அப்புறம் பெருமாள்கிட்ட போய் அரையர் சேவையை பார்க்கணும், அவருடைய பாவனைகள் எல்லாம் நம்ம சேவிக்கணும். ஏன்னா பாசுரம்ங்கிறது தீந்தமிழ்ல எழுதியிருக்கா. ரொம்ப அற்புதமா ஆழ்வார்கள் அருளி செயல்னு சொல்வா. அந்த ஆழ்வார்களுக்கு எப்படி அந்த மதிநலம் வந்துதான், மயர்வர மதிநலம் உடையவன் எவன் அவன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். அவளுக்கெல்லாம் பெருமாளே அறிவை கொடுத்தாராம். அப்படி அந்த அறிவை கொடுத்த அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தாலே அவர்கள் பாசுரங்கள் சாதிக்கிறார். அந்த பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்களை இந்த 21 நாட்கள் நம்ம கேட்டு அனுபவிக்கணும். அது மிகப்பெரிய பாக்கியம். எல்லாரும் வரணும். அந்த ராபத்துல மோட்சம், அந்த வேடுபரி கைத்தல சேவை எல்லாருக்கும் அதை கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இந்த 21 நாள் இவ்வளவு விசேஷமா நடக்கும். இதுல இன்னொன்னு சொல்றேன், இந்த திருவிழா எல்லாம் ஏன் நடக்கிறது அப்படின்னா, அங்க பாத்தீங்கன்னா கடையெல்லாம் இருக்கும். ஒரு திருவிழா போட்டாச்சுன்னா என்ன ஆகும், இந்த சாமா செட்டு விற்கிறவா, பொம்மை விற்கிறவா எல்லாரும் அவளுக்கும் இதனால ஒரு பெரிய ஒரு உபகாரம். அவளுக்கு இதனால ஒரு பிசினஸ் நடக்கும், ஒரு வியாபாரம் நடக்கும். நம்ம வாங்கிப்போம், நம்ம வெளியே இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப களக்கட்டி இருக்கும். குழந்தைகளுக்கு பலூன்ல இருந்து பெரியவாளுக்கு வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப ஊரே திருவிழாவோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சீரியல் லைட் எல்லாம் போட்டு கோவில் இப்படி பளிச்சுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். அலங்காரங்களோட பெருமாளும் அலங்காரத்தோட இருப்பா, கோவிலும் அலங்காரத்தோட ஜுவலிக்கும். அப்படி பெரிய கோபுரம் அப்படி ஜொலிக்கும். இதான் 21 நாட்கள் இங்க நடக்கக்கூடிய உற்சவம். ரொம்ப சிறப்பா நடக்கக்கூடிய உற்சவம். அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வைகுண்டத்துக்கு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா சரணாகதி தத்துவம்னு சொல்லக்கூடியது. இந்த சரணாகதி தத்துவம், இந்த சரணாகதி தத்துவத்தை என்ன சொல்றேன்னா, சரணம் ஆகும் தனத்தால் அடைந்தாருக்கு எல்லாம்
மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். ஸ்ரீரங்கநாதனுக்கு ஒரு பெயர் உண்டாம், வைகுந்தம் கொடுக்கும் பிரான். சரணம்னு நம்ம போய் அவன் தாழ்னா திருவடியை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு பேரு. அதனால நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா, ஏன்னா இந்த பிறவி பெருங்கடல் இருக்கே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். திருப்பி இந்த ஆத்மா செஞ்ச புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் தகுந்த மாதிரி திருப்பி இந்த சம்சார சாகரத்துக்குள்ளேயே நம்ம விழுந்துட்டு இருக்கோம். வேண்டாம், அவனுடைய திருவடியில போய் நம்ம உஜீவிக்கணும், அவனை சரணாகதி பண்ணணும் அப்படின்னு எல்லாரையும் பிரார்த்திக்கிறேன். அரங்கன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரும் ரொம்ப அழகா சொன்னேன் சரண்யா.